அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். ஆமா சார், இது தொகுதி மறைவரை பத்தி உங்க கருத்து என்ன சார்? நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏற்கனவே எங்க தலைவர் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறார்களோ அதைப்படி திமுக செயல்படும் சொல்லியிருக்கிறார். சார், ஆத்திக்குளம் இதுல வந்து சங்கர்லிங்கபுரம் கிராமத்துல வந்து நைட்ல இருந்து சுதந்திர தினத்துல சுடுகாட்டு கூட்டிட்டும் போற இடத்துல அது வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. அது தொடர்பா கருத்து சொல்ல விரும்பல. சார், தொடர்ச்சியா யாரை கேட்டாலும் பொதுவா திமுக ரகசிய கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி தேர்தல் கூட்டணி விஷயமாக எங்க தலைவர் முடிவு பண்ணுவார். அது விஷயமா கருத்து சொல்றதுக்கு விரும்பல. சார், இப்போ இந்த காவிரி தண்ணீர் பிரச்சனைனா விவசாயம் நடக்காத அரிசி விலை உள்ளிட்ட பொருட்கள் வந்து விலை, அத்தியாவசிய பொருட்கள் பயங்கரமா கூடிக்கிட்டே இருக்கு. எல்லா பொருள் விலையுமே கூடி போச்சு. அரிசி விலை கிலோவுக்கு 20 ரூபா கூடியிருக்கு. மின்சார கட்டணம் கூடியிருக்கு. அத்தியாவசிய பொருள் விலை கூடியிருக்கு. நேற்று நீங்க செய்தித்தாளில் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் 4000 ரூபா இருந்த டேக்ஸ் வந்து ஹவுஸ் டேக்ஸ் வந்து ஏறக்குறைய 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கெல்லாம் கூட்டப்பட்டிருக்கு பல்வேறு இடங்கள்ல. அப்படி சாதாரண அன்றாடம் காட்சிகள், மாத சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து வாடகை வீடை மாதிரி சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு சுதந்திரம், இந்த ஆட்சி சுதந்திரமான நல்ல முடிவுகளை எடுப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் மக்களினுடைய அனைத்து விதமான உரிமைகளும் இந்த ஆட்சி பறித்து கொண்டே இருக்கிறது. எப்போது விடியும் என்பதை பார்ப்போம். சுதந்திரம் வந்து மறுக்கப்படுகிறதுன்னு சொல்றது பல்வேறு விதத்துல இருக்கு. வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அளித்திருவோம்னு சொன்னார். உங்க சொந்த வீட்டுக்கே வாடகை கட்டுற மாதிரி ஹவுஸ் டேக்ஸ் கட்டினா என்ன பண்றது? இந்திய நாட்டில் இருக்கிறோம், சுதந்திர தமிழகத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் வந்து வரி வந்து எதா இருக்கக்கூடாது, விழுங்கிடக்கூடாது மனிதர்களை. வரி வசூல் பண்றது மென்மைத்தன்மையாக இருக்கணும், கொடுமையாக இருந்திருக்க கூடாது. தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியா? இப்பதான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இனிமேதான் அவர் கத்துக்கிடணும். ஆட்சி கத்துக்கிட்டு பண்ணுவார்.